हे शिवनंदन जय जगवंदन विद्या बुद्धि प्रदायका विद्या बुद्धि प्रदायका। Sai Ram, offering my humble pranams at the divine lotus feet of our beloved Bhagwan Sri Sathya Sai Baba. Sai Ram, இந்த யுவன் சமர்ப்பன் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து how to transform knowledge into skill. எப்படி நம்ம அறிவை திறனா மாத்தலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம knowledge என்னன்னு பார்த்துருவோம், ஸ்கில் என்னன்னு பார்த்துருவோம், எப்போ வந்து நாலேஜ் ஸ்கில்லா மாறுதுன்னு பார்த்துருவோம், எப்படி வந்து நாலேஜ் க்ரோ பண்ணலாம், ஸ்கில்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணலாம், எப்படி இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு கடைசியில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். జగత్తులో శ్రీమంతులు ఉంటున్నారు. In this world there are many rich people. దాన ధర్మాలు చేస్తూ పోతుంటుంటే ఈ ధనము కొంతవరకు తరిగిపోతుంది. If they indulge in continuous acts of charity, the wealth would decline. ఒక ట్యాంక్ లో నీ వాటర్ ఫిలప్ చేస్తే నిత్యము దానిని ఉపయోగిస్తుంటే ట్యాంక్ లో వాటర్ కూడాను లెవెల్ తగ్గిపోతుంది. The tank filled with water, if it is utilized, even the water would also go. కానీ విద్యా విషయం అట్టిది కాదు. But it is not so in respect of education. ఎంత వినియోగించుకున్నది అంత నీకు ఎక్స్పీరియన్స్ అధికమైపోయి ఇది పెరుగుతుందే కానీ తరగదు. The more you make use of your knowledge, it will rise, it will increase, it would never decrease. నీవు సర్జరీ, నీవు ఆపరేషన్ చేసే దాంట్లో చక్కగా ప్రసిద్ధి పొందావు. As a surgeon, you have a very good name. అయితే ఈ ప్రసిద్ధి ఎట్లా కలిగింది? How could you earn reputation? నిత్యము నీవు ఆపరేషన్ చేయటం వల్ల నీ ఎక్స్పీరియన్స్ పెరిగిపోయింది, దాంతో పాటు విద్య కూడా పెరిగిపోయింది. As you're conducting operations day after day, you gained experience and earned fame. ఆపరేషనే చేయకుండా పోతే నీవు నేర్చిన విద్య కూడా తరిగిపోతుంది. If you don't operate, there's no use of your knowledge. కాబట్టి చేసే ఆపరేషన్ల వల్ల నీకు కలిగేటువంటి ఆదాయం ఏమిటంటే నీ ఎక్స్పీరియన్స్ పెరుగుతుంది, అదే గొప్ప ఆదాయం. So the profit here is the experience that you gain while operating. కనుక ఈ విద్య నీకు ఎంతనో తోడ్పడుతూ ఉంటున్నది, కానీ ఇది నీకు అసహాయ కాదు. This education will help you, it will never let you down. కనుక విద్య అనగా ఉపయోగపెట్టుకున్నది కూడాను మరింత అభివృద్ధి అయ్యేటువంటిది కానీ క్షీణించేటువంటిది కాదు. So knowledge as it is made use of will grow more and more. Knowledge அப்படின்னு பார்த்தோம்னா collection of facts, ஒரு விஷயத்தை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம், ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸை வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு நாலேஜ். இதை வந்து எப்போ பண்ணணும், எப்படி பண்ணா நம்மளுக்கு வந்து லாபம் வரும், எது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அப்ளைடு நாலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்கில். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சுருக்கோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் நம்ம வந்து இப்போ எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இதில் வந்து நம்ம ஸ்கில்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நாலேஜ் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது டே டு டே லைஃப்ல அது ஸ்கில்லாக மாறும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் லெவலில் இருக்கும், ஸ்கில் வந்து ஆக்ஷன் லெவலில் இருக்கு. அதான் சுவாமி சொல்லுவாரு, ஸ்கில் வந்து எப்படின்னா அவங்கவுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண பர்சனலைஸ் தேர் ஸ்கில். இது வந்து நம்மளுடைய ஸ்கில்லாக மாறுது. அது பைசைக்கிள் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு கற்றுட்டு அது ஸ்கில்லாக மாற்றலாம், அது நம்ம கூடவே தான் இருக்கும், அதை வந்து யாரும் திருட முடியாது. நாலேஜை க்ரோ பண்ணுறதுக்கு 4 வழி ஈஸியாக. ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஸ்டடி, நம்மளே வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறது. புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு வழி. 2வது வழி டிஸ்கஷன் வித் குருஸ். நம்மளோட பெரியவங்க கிட்ட போயிட்டு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும். ஸோ அது வந்து நம்ம நாலேஜ் கெயின் ஆகும். 3rd வந்து டிஸ்கஷன் வித் பியர்ஸ்.
நம்மளுடைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நாலேஜை ஷேர் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து நாலேஜ் கெயின் ஆகும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் ஆஃப் டைம், காலப்போக்கில் வந்து நம்மளுக்கே வந்து அந்த நாலேஜ் வந்து க்ரோ ஆகும். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த 4 வழிகள் நாலேஜ் வந்து எப்படிலாம் நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்னு. ప్రేమ స్వరూపులైన వైద్యులారా, Doctors who are embodiments of love, మీరు సాధ్యమైనంత వరకు మీరు నేర్చినటువంటి విద్యను ఉపయోగంలో దీన్ని అందిస్తూ రావాలి. to the extent possible, make use of your knowledge practically. ఒక చిన్న ఉదాహరణ, A small example. ఢిల్లీ నుంచి భాను అని ఒక డాక్టర్ వస్తుంటాడు, మీకు తెలుసును. You know, from Delhi, one doctor by name Banu visits this చాలా place. మంచివాడే. He's a very good man. కానీ ఢిల్లీలో ఉండినంత వరకు అతనికి ఇలాంటి ఆపర్చునిటీ చిక్కేటువంటిది కాదు. So long he was in Delhi, he didn't have opportunities. కొంతకాలం మా హాస్పిటల్కి వచ్చినప్పటికీ 2-3 ఆపరేషన్ చేశారు. ఇంకా దిన్నము నిద్దము చేయటంలా ఇప్పుడు అతను పెద్ద సీనియర్గా అయిపోయినాడు. As he started conducting operations at the rate of 2 or 3 per day, now he has become a senior experienced doctor. ఈ ఎక్స్పీరియన్స్ లోపల ఒక హృదయం కూడా ఉప్పొంగిపోతుంది, ఉల్లాసంగా ఎంతో అనుభూతిని అభివృద్ధి పరుస్తుంది. You will have all the encouragement in the spirit as you gain experience. కనుక వర్క్ చాలా ఇంపార్టెంట్. So work is very మనం important. నేర్చినటువంటి విద్యను వర్క్ లో ప్రవేశపెట్టినప్పుడు ఎంతైనా అభివృద్ధి అవుతుంది. Therefore all the knowledge will be made use of when you put it into ఒక work. మొక్కను పెట్టాము, Here a plant is ఈ planted. మొక్కను ఏ యొక్క క్రూర మృగములో చీలింప చేయకుండా ఒక కంచెను కట్టాలి. When there is a plant here tender, you should have fence around to protect it. అప్పుడే ఈ మొక్క ఎలాంటి ప్రమాదం లేకుండా అభివృద్ధి నొందుతుంది. Then only the plant will grow into a tree. ధనము అనేటువంటిది, విద్యాధనం అనేటువంటి ఒక మొక్కను మనం చక్కగా పోషించుకోవాలంటే To take care of this tender plant of education, ధర్మము అనే కంచెను కట్టాలి. we should have the fence of righteousness around. లేకపోతే ఈ కోరికలు అనేటువంటి యొక్క క్రూర మృగములు వచ్చి ఆ వృక్షమును పాడు చేస్తాయి. Otherwise, the wicked, cruel animals will eat away the desires. దీంట్లో క్రియారూపంలో అయినటువంటి యొక్క పోషణ దీనికి అభివృద్ధి చేయాలి. We should also take care of it by way of action. కనుకనే ఈ విద్యను మనము క్రియారూపం లోపల మనం ప్రదర్శించినప్పుడే మన విద్య మనకు ఎంతైనా తోడ్పడుతుంది. Therefore, the knowledge, when it is used practically, it will కేవలం help you. చదివి క్రియలో మనం ప్రవేశించకుండా ఉండిన ఈ విద్య ఏమాత్రం కూడా నీకు అభివృద్ధి కాదు. You might be educated. If you don't take to work, it's no use at all. నీవు క్రియను కల్పించుకొని ఒక పనిలో నీవు ప్రవేశిస్తూ రావాలి. Resort to action, activity, work ఏ it out. మానవుని యొక్క ప్రధానమైనటువంటి కర్తవ్యం యోగముచ్యతే. Discharging the duty is spiritual కర్మణ్యేవ exercise. అధికారస్య మా ఫలేషు కదా. కర్మనే మనకు అధికారం. Your activity is the authority. వైద్యుడు ఈనాడు సండే నాకు హాలిడే కావాలి ఇదంతా కాదు. ఎప్పుడు పడితే అప్పుడంతా కూడా అందులో ప్రవేశిస్తూ వచ్చినప్పుడే అతని యొక్క జీవితము చాలా ఆనందకరమైన జీవితంగా ఉంటుంది. The doctor should not have feeling that today is Sunday, a holiday. If he works continuously, his life is ఈ will be వర్క్ redeemed. ఆనందాన్ని చూపించేటువంటి వాడే నిజమైనటువంటి కౌంతేయుడు. The one who shows all the bliss is Kaunteya. కురునందన అని ఒక అర్జునుడికి పేరు. Arjuna has another name, Kurunandana. కురు నందన అనగా ఏమి? క్రియలోపలనే అతనికి ఆనందము. Kurunandana means the one who delights himself while taking up మా to work. వేణుగోపాల్ ఉంటుంటాడు, Here we have Dr. దినానికి Venugopal. 10-12 చేస్తుంటాడు. ఏం వేణుగోపాల్ కాఫీనైనా తీసుకోకూడదా, కొంచెం విశ్రాంతి తీసుకోకూడదంటే లేదు నాకు ఈ వర్కే ఆనందం అంటాడు. Dr. Venugopal conducts about 10 to 12 surgeries. If Swami asks him to take coffee or rest, he says ఆ no. విధమైనటువంటి ఉత్సాహంతో ఆ యొక్క క్రియలో పాల్గొనటం చేతనే అతని యొక్క శక్తి సామర్థ్యములు, అతని యొక్క బుద్ధి యొక్క తెలివితేటలు అమితంగా పెరిగి చక్కని విజయాన్ని సాధిస్తూ వస్తుండాలి. Because of his bubbling enthusiasm and the intellect and capacity, he is progressing day by day. ఆ విద్యను నిత్యం కూడాను ఒక విధమైన ప్రాక్టికల్ లో తాను అనుభవిస్తున్నాడు. He is in fact translating his knowledge into action. வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஃபர்ஸ்ட் வந்து புக்கிஷ் நாலேஜ், மற்றது வந்து பார்த்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ், எந்த ஒரு விஷயத்துக்கும் அது ஒரு மேலோட்டமான நாலேஜ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், இது கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளே வந்து ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ எவ்வளோ பேங்க்ஸ் இருக்காங்க, லோன் லெண்ட் பண்றாங்க. ஸோ எந்த பேங்க்ல எந்த மாதிரி பர்சன்ட் லெண்ட் பண்றாங்க,
இல்லை சேம் பர்சன் நம்ம எங்கே போய் நம்ம வீடு பார்க்க போகிறோம், எந்த இடத்துல வந்து பார்த்தா நல்லா வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒரு எக்ஸாம்பிள் 4th பார்த்தோம்னா டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ். ஸோ அந்த பகுத்தறிவு வந்து எது தப்பு எது சரி அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வர்றது இந்த ஒரு செக்ஷன் தான். ஸோ இதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. 5th பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ். முன்னாடி சொன்ன நாலேஜ் எல்லாத்தையும் விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தான் வந்து ஆக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட் லைன் மெஷின் இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஹார்ட் லைன் மெஷினை டெக்னீஷியன்ஸ் நல்லா யூஸ் பண்ணி, டாக்டர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த பேஷண்டோட லைஃபை காப்பாற்றுறாங்க. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கில். அவங்களுடைய நாலேஜை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஸ்கில்லாக பயன்படுத்தும் போது அவங்க பேஷண்ட்டும் பெனிஃபிட் ஆகிறாங்க, அவங்களும் வந்து இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து 5 forms ஆஃப் நாலேஜ். இப்போ நாலேஜை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வழி தான் சார், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ அந்த நாலேஜை ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து ஸ்கில்லாக மாறுது. வித் வேல்யூஸோட பண்ணும்போது சரி பெனிஃபிஷியல். இப்போ நம்ம பார்க்கலாம், நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு, அவங்க ஸ்கில்லை இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து இதெல்லாம் போய் கைப்பிடி வரணும். அப்போதான் பண்ண முடியும் ஈஸியாக. இல்லைன்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்குமா, இல்லை ஒரு டாக்டராக இருக்குமா, நம்மளுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ப்ரொஃபஷன் வீக்கெண்ட்ஸ் போய் நம்ம சர்வ் பண்ணலாம். செல்ஃப்லெஸ் சர்வீஸ் நம்ம நிறைய பண்ணலாம். அந்த ப்ரொஃபஷனை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம இன்னும் வந்துட்டு ஒரு லார்ஜர் ஆடியன்ஸுக்கு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அவங்களுக்கு சொசைட்டியில் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வரும்னு சொல்ல முடியாது. அப்பதான் வந்து சுவாமி என்ன சொல்றாரு, when you do any work and you are mentally connected to Swami அப்படின்னா that is the best thing you can do. அது அப்படியே வந்து சுவாமிக்கு வந்து ஒரு வர்ஷிப்பா மாறிடுது. already it becomes a skill and it is also a worship அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ప్రాక్టికల్ నాలెడ్జ్ ఉండినటువంటి దాన్ని ప్రపంచం ఎంతైనా కూడా బాగు చేస్తుంది. It is this practical knowledge that will help the world. కనుక ప్రతి డాక్టర్ కూడాను ప్రాక్టికల్ లోపల ఈ క్రియలో ప్రవేశించి పేషెంట్స్కి తగినటువంటి ఉత్సాహ ప్రోత్సాహాలను ఆరోగ్య మహాభాగ్యాన్ని కూడాను అందించడానికి తగిన కృషి చేయాలి. Every doctor must make an effort to put into practice what all they have learned and help the world. இந்த எபிசோட்ல நம்ம நாலேஜ் நம்ம பார்த்தோம், ஸ்கில்ல நம்ம பார்த்தோம், எப்படி நாலேஜ் ஸ்கில்லா அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் பார்த்தோம், எப்படி வந்து நாலேஜை க்ரோ பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜை வந்து வித் வேல்யூஸோட சொசைட்டியில அதை ஸ்கில்லா நம்ம மாற்றி சொசைட்டிக்கு பெனிஃபிட் பண்ற அளவுக்கு சுவாமி நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், சுவாமி தான் நடத்திருக்கணும். இந்த ஒரு ப்ரேயரோட இங்க நம்ம கண்ட்ரோல் பண்றோம். சேனா ஜெய் சேனா.